வணக்கம். என்னடா இவ்வளோ நாளா வீடியோ போடல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நான் வந்து என்னென்னா குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் நான் வந்து கன்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. அதனால் சரி நம்ம வந்து கொஞ்சம் உண்மையை சொல்லணுன்னா யூடியூப்லேருந்து எனக்கு வந்து இது வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு. வீடியோஸ் வந்து கன்டினியூஸாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப ஆசையாக எடுத்த இது யூடியூப் சேனல்லேருந்து இது சரி இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணாமல் இருக்கக்கூடாது. எனக்கு பிடிச்சத நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். பிடிச்சத ரொம்ப ஸ்டார்ட் பண்ணேன். சரி நம்ம போயிட்டு ஏன் நம்ம போய் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் கன்டினியூஸாக வந்துட்டேன். அப்புறம் 2வது வந்து பார்த்திங்கன்னா, நான் இனிமேல் வந்து சரி இதையும் சைட் பை சைடாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி இதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இது மாதிரி இதுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட் மாதிரி இப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சரி இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து நான் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வந்து 5:30க்கு பால் வரும். 5:30க்கு எந்திரிச்சிருவேன். இது வந்து ஒரு பக்கம் ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு அந்த டைம்லேயே நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிச்சன் ஒர்க்கெல்லாம். இப்போ பிள்ளைங்களுக்கு லீவுன்றங்காட்டிக்கும் கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். இப்படி தான் ஒரு 10 நாளாக ஓடிட்டுருக்குது. அடுத்த சண்டேலேருந்து தான் எனக்கு வந்து கன்டினியூஸாக மார்னிங் ரொட்டீன் வந்து ரொம்ப ஹரிபரியாக ஓடிட்டுருக்கும். பார்த்திங்கன்னா கிளைமேட் பாருங்கள், காலையில் சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை விட்டு விட்டு போகுது, பேஞ்சிட்ருக்கு. எப்படின்னா ரொம்பலாம் இல்லை, ஒரு லைட்டாக ஒரு டைம் வந்து நல்லா விசையாக வந்துட்டு போயிடுது. அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் தான் வந்து இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் ரொம்ப நான் எஃபர்ட் போட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. அதனால தான் அப்புறம் வந்து ரொம்ப எழுத முடியல. ரொம்ப காம்படிஷன் ஓவர் ஹெவியாகிடுச்சுல. நம்மலாம் வந்து முன்னாடியே போயிருக்கணுங்க. நான் வந்து எப்படி சொல்கிறது, முன்னாடியே வந்து அதை பற்றி எனக்கு அவேர்னஸ் தெரியல. யூடியூப் சேனல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சரி படிக்கணும், சிலபஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதுவுமே சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்ம படிக்கணும், ஒரு கோச்சிங் கிளாஸ் போகாமல் படிக்கணுங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். இப்போ வந்து நான் கொஞ்சம் இந்த அக்டோபர் 1லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் லாஸும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போ எங்கள் மாமனாருக்கு மட்டும் காஃபி போட்டு எனக்கு வந்து ராகி கஞ்சி செய்கிறேன். காலையில் கொஞ்சம் குடித்தா கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த கஞ்சியை வந்து பிள்ளைங்களுக்கும் நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன், கொடுத்துருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து நினச்சேன், இது நான் ரொம்ப லாங்காக லீவ் எடுத்ததுனால எனக்கு வந்து பேசுகிறதுக்கு அதிகம் வரல. அதனால் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு குரூப் 2 அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கெலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்றத என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, இருந்தாலும் நான் வந்து இதை பற்றி நான் பேசவே கூடாது. நம்ம வந்து ஒன்லி விலாகில் இதை மட்டும் பேசிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு சொன்னால் தான் அந்த உலகம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்லேயே நான் இருந்தேன். ஆனால் நானும் வந்து ரொம்ப இது பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது நான் விலாகு இந்த மாதிரிலாம் யூடியூப் சேனல் பக்கம் வந்ததுக்கப்புறம் வேறு என்ன பற்றி பேசுகிறது, நம்மளும் 4 பேருக்கு சொன்னோம்னா, அதாவது நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய வெற்றியை பார்த்தவங்கள்ட்ட போய் கேட்குறத விட கொஞ்சம் நமக்கு தோல்வின்னு சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் நான் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அதே டைமில் நீங்கள் ஏதாவது கேட்டால் கூட நானும் சொல்கிறேன், இதை பற்றி சொல்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நான் கொஞ்சம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி, டேட்டுன்னா நான் வீக்லி ஒரு த்ரைஸ் வந்து நான் வந்து வீடியோஸ் போடுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் எப்படின்னு சொல்லுங்கள்.
அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து காலையில் குருமா இருக்குல்ல, வெஜ் குருமா, ப்ளைன் குருமா, அது நான் யூடியூப் பார்த்தேன். அது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் அதோட ரெசிபி வீடியோஸ் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் நேரமோ என்னமோ தெரியல, எல்லா மசாலா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் தான், இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, அந்த மாதிரி எடுத்து வதக்காமலே எடுத்து கிரைண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கணும். நான் போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். டக்குனு கரண்ட் போச்சு. சரி மறுபடியும் எடுத்து என்ன பண்ணேன், அம்மியில் போட்டு அரைச்சேன். மறுபடியும் டக்குனு கரண்ட் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரைச்சது போக அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிட்டேன். அப்புறம் சைட் பை சைடாக வந்து நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டோம். சொல்லு. சாப்பிடுச்சே தெரியலம்மா. அதோ அவங்க வந்து சில்சர் வச்சுட்டு நான் கொலஸ்ட்ரா நீ அப்படி சொல்றமா. அவன் சீட்டி அவனுக்கு தெரியல. பாருங்கள், கிளாஸில் நடந்ததை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கான். அது எப்போ லீவ் டைமில் சும்மா அப்பப்போ ஞாபகம்லாம் சொல்லுவான். சரி, இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளித்தா போதும். நம்ம எண்ணெயை ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நம்ம தாளித்தா போதும். ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம சோம்பு, பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து அந்த நம்ம மறைச்சிருக்கோம்ல, அதுலேயே நம்ம சேர்த்ததுனால இதில் வந்து அதெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவும் போட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா நான் போட்டிருக்கிறது வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள். கரம் மசாலாவும் என்கிட்ட இல்லை, அதனால் சிக்கன் மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன். எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து சமைக்க தெரியும்னால நான் வந்து சும்மா கண்ணளவு பார்த்து போட்டிருக்கேன். நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு பேசிக்காக பிகினராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டாலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதை வந்து உங்களுக்கு கிரேவி பதம் எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் வச்சு 2 விசில் வர வரைக்கும் நம்ம 2 விசில் வர வரைக்கும் பார்த்துட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்கும், சாப்பாட்டுக்கு கூட, அதாவது ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு முட்டை அவிச்சு வச்சிட்டோம், இல்லை பொரிச்சு வச்சிட்டோம்னா அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இது இந்த ரெசிபி ட்ரை பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணணும், அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த ப்ளாக் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.